ஹாய் டு ஆல். நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். நம்ம நேற்று வந்து ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்கே படத்தோட ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நான் சொல்லியிருந்தேன். SK25 படத்தோட ஒரு சூப்பராக அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அந்த ஸ்டில் வந்து ஒரு ஸ்டில்லுமாக ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, இன்றைக்கி அந்த படத்தோட பூஜை நடந்திருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது அந்த படத்தோட ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் நான் அந்த போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம ஜெயம் ரவி சார் ஆகட்டும், அதர்வா சார் ஆகட்டும், இவங்க நடிக்கிறாங்க. பட் இது வந்து கன்ஃபார்மாக இருக்குமா எனக்கு தெரியல, இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்க்கும்போது பூஜை போட்டிருக்காங்க. அந்த பூஜையில் வந்து நம்ம எஸ்கே நின்றுருக்காரு, பக்கத்தில் ஜெயம் ரவி சார் நின்றுருக்காரு, பக்கத்தில் அதர்வா சார் நின்றுருக்காங்க, அண்ட் சுதா மேமும் நின்றுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செம எனர்ஜியாக இருக்குது. சீரியஸாக பார்க்கும்போது இந்த ஒரு காம்போ தான், இப்படிப்பட்ட ஒரு காம்போ வந்து கண்டிப்பாக இருக்கணும். இருந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த மூவி வந்து எதிர்பார்ப்பு வந்து அந்த படத்துக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எதிர்பார்த்தேன். இந்த படம் கண்டிப்பாக இவங்களாம் சொன்ன இந்த ரூமர்ஸ் வந்து கண்டிப்பாக நிஜமாயிராதா அப்படின்னு நான் நினச்சேன். பட் இவங்க பூஜையை போடும்போது இந்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே கூப்பிட்டு இந்த படத்தில் இவங்களாம் இருக்காங்க, நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எஸ்கே ஒரு கெட்டப்பும் பார்க்கும் வேறு லெவல். பிகாஸ் நான் இந்த படம் எனக்கு வந்து ஒரு போலீஸ் மூவியாக இருக்குமோ அப்படி எனக்கு தோணுது. பிகாஸ் எஸ்கே வந்து மீசி வச்சுருந்தாரு, அண்டு ஜெயம் ரவி சார் ஆகட்டும் அவரும் ஒரு மீச மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது ஒரு போலீஸ் கெட்டப்பில் வந்து எஸ்கே நடிக்கிறாரான்னு சொல்லி நான் இமேஜினேஷன் பண்ணுறேன். பட் கதை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எஸ்கே ஒரு கெட்டப் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அவர் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு மீசியை வச்சுட்டு ஒரு லுக்கில் இருக்கார்ல, அந்த லுக்கை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இவன் தான் ஒரு எஸ்கே ஃபேன் இல்லை, ஆனாலும் காமனாக எஸ்கே பார்க்கும்போது இந்த ஒரு லுக்கில் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று ஏறிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும், இந்த படத்தோட அப்டேட் அடுத்தடுத்து என்னடா வரும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு எனக்கே உருவாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.